அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். பீஷ்மர் காசிராஜனுடைய 3 பெண்களையும் பலாத்காரமா ஹஸ்தினாபுரத்துக்கு கடத்திக்கிட்டு வராரு. அதை தடுக்க நினைச்ச அத்தனை அரசர்களையும், பிறகு கடைசியா தடுக்க முயற்சி செஞ்ச மகாராஜா சால்வனையும் யுத்தத்துல வென்று ஹஸ்தினாபுரத்தை அடைகிறாரு பீஷ்மர். கடத்தி வந்த அந்த 3 பெண்களையும் தனது தம்பியான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு பண்றாரு. பீஷ்மரிடம் தோற்ற மகாராஜா சால்வன் மற்றும் மற்ற அனைத்து தேச அரசர்களும் தம் நாட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. இதுவரைக்கும் முந்தைய பதிவுல பார்த்தோம். அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத இனி பார்க்கலாம். இப்போ காசிராஜனுடைய 3 பெண்களையும் முதல்ல பார்த்துடலாம். முதல் பெண்ணோட பேரு அம்பை, இரண்டாவது பெண்ணோட பேரு அம்பிகை, மூன்றாவது பெண்ணோட பேரு அம்பாலிகை. பீஷ்மர் தன் சிற்றன்னை மற்றும் பிராமணர்களோடு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல நாள்ல திருமணம் நடத்த திட்டமிடுறாரு. அந்த நாளும் வருது. அந்த திருமண நாளின் பொழுது அங்கே கூடியிருந்த அத்தனை பேர் முன்னிலையிலையும் காசிராஜனுடைய மூத்த பெண் அம்பை பேச தொடங்குறா. என்ன பேசுறா அப்படின்னா, எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்ல, என் மனசுல மகாராஜா சால்வன் தான் நிறைஞ்சு இருக்காரு, மனதால நான் அவரை கணவனா ஏத்துக்கிட்டேன். சுயம்வரம் அன்னைக்கு அவருக்கு மாலை சூட்டி அவரை அடையணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா பீஷ்மர் பலவந்தமா என்ன இங்க கொண்டு வந்துட்டாரு. இதையெல்லாம் யோசிச்சு இந்த சபை எனக்கு ஒரு நல்ல முடிவை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க அம்பை. இத கேட்ட பீஷ்மர் மற்றும் அந்த பிராமண சபை இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல மணமகனான விசித்திர வீரியன் பீஷ்மர் கிட்ட சொல்றான், வேறு ஒருவனை மனதில் கொண்ட இந்த பெண்ணை மணக்கணும்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்கன்னு பீஷ்மர் கிட்ட வேண்டிக்கிறான். பீஷ்மர் அதை கேட்டு, குழந்தாய் நீ தர்மவான், உன்னை பெற்றதால் இக்குலம் பெருமை கொள்கிறதுன்னு பாராட்டுறாரு. பிராமண சபையும் ஒரு முடிவெடுக்குது. அது என்னன்னா, வாக்கால் கொடுக்கப்பட்டவளும், விவாக மந்திரங்கள் சொல்லப்பட்டவளும், மனதால் கொடுக்கப்பட்டவளும், வேறு ஒருவனுக்காக குறிப்பிடப்பட்டவளும், வேறு ஒருவனிடம் ஆசையை கொண்டவளும் விடத்தக்கவர்கள் அப்படிங்கிற முடிவை பிராமண சபையினர் எடுக்கிறாங்க. பீஷ்மரும் அந்த முடிவை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு அம்பை கிட்ட, குற்றமற்றவளே, உனக்கு விடை கொடுக்கிறேன், நீ உன் விருப்பம் போல செல்லலாம். வேறு ஒருவனிடம் ஆசையை கொண்ட ஒரு பெண்ணை எவனும் தன் வீட்டுல வச்சிக்க மாட்டான். ஆகையால் நீ உன் விருப்பம் போல அந்த சால்வனையே மணந்து மகிழ்வோடு வாழ் அப்படின்னு சொல்லி அம்பைய அனுப்பி வைக்கிறாரு பீஷ்மர். அதுக்கப்புறம் காசிராஜனின் மற்ற பெண்களான அம்பிகை மற்றும் அம்பாலிகை 2 பேரையும் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு பீஷ்மர். அம்பை தான் விரும்பிய சால்வ மகாராஜாவோட நாட்டுக்கு போய் சால்வ மகாராஜாவை சந்திச்சு, நான் பீஷ்மரையும் அவரோட தம்பியான விசித்திர வீரியனையும் வேணாம்னு உதறி தள்ளிட்டு நீங்க தான் வேணும்னு உங்களை தேடி வந்திருக்கேன், என்ன நீங்க ஏத்துக்கணும், நாம திருமணம் செய்துக்கலாம், மகிழ்ச்சியா வாழலாம்னு சொல்றாங்க அம்பை. அத கேட்ட சால்வன் மகாராஜா பலமா சப்தமா சிரிக்கிறாரு. அப்புறம் அம்பைய நோக்கி, அத்தனை அரசர்கள் முன்னிலையில பீஷ்மர் என்ன ஜெயிச்சு உன்னை தன் சொந்தமாக்கிக்கிட்டாரு. வேறு ஒருவனால ஜெயிக்கப்பட்டு அவனால தன் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டவளை நான் அங்கீகரிக்க மாட்டேன். என்னால உன்னை ஏத்துக்கவோ திருமணம் செஞ்சிக்கவோ முடியாது. நீ பீஷ்மருக்குத்தான் உரிமையானவ. அவர்தான் உன்னை வெற்றியால தன்வசப்படுத்தினாரு. அதனால நீ ஹஸ்தினாபுரத்துக்கே போயிடுன்னு சொல்லி அம்பைய நிராகரிக்கிறாரு மகாராஜா சால்வன். அம்பை மீண்டும் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து பீஷ்மரை நோக்கி, நீதான் என்ன பலாத்காரமா இங்க கொண்டு வந்த, சத்திரிய தர்மப்படி நீதான் எனக்கு கணவன். எவன் ஒருத்தன் தன் பலத்தினாலேயோ அல்லது சிறப்புனாலேயோ சுயம்பரத்துல மற்ற அரசர்களை ஜெயிச்சு ஒரு கன்னியை அடையிறானோ அந்த கன்னிகைய அவன் தான் திருமணம் செஞ்சுக்கணும். நீ என்ன உன்னோட வெற்றியால அடைஞ்சதால நீதான் என்னோட கணவன். சபையில அத்தனை பேரையும் ஜெயிச்சு என்ன உனக்கு நீ சொந்தமாக்கிக்கிட்ட, அதனால நீதான் என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு அம்பை பீஷ்மர் கிட்ட சொல்றாங்க. பீஷ்மர் அம்பையிடம் தன் தந்தைக்காக செய்து கொடுத்த சத்தியத்தை சொல்லி, நான் என் வாழ்நாள்ல எந்த பெண்ணையும் திருமணம் செஞ்சிக்க மாட்டேன், புத்திரர்களையும் உண்டு பண்ண மாட்டேன், வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியாவே வாழ்வன்னு சபதம் எடுத்தவன்.
என்னால உன்னை மணக்க முடியாது. வேறு ஒருவனிடம் நீ கொண்ட ஆசைய ஏன் அத்தனை பேர் முன்னிலையிலையும் நீ சொன்ன? இப்போ என் தம்பியான விசித்திர வீரியனும் உன்னை திருமணம் செய்துக்க மாட்டான். வேறு ஒரு ஆண்மகனிடம் ஆசையை கொண்ட ஒரு பெண்ணை எந்த ஆண்மகனும் தன் வீட்டுல வச்சுக்க மாட்டான். அதனால நீ விரும்பின சால்வன் கிட்டயே போ, அவன்கிட்டயே நடந்ததெல்லாம் சொல்லி அவன் கூடவே மகிழ்ச்சியா வாழுன்னு சொல்றாரு பீஷ்மர். அம்பையும் மீண்டும் மகாராஜா சால்வனை சந்திச்சு, பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டதால என்ன ஏத்துக்க மறுக்கிறாரு, நீயே என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆனா மகாராஜா சால்வன் அந்த வேண்டுகோளை நிராகரிச்சு மீண்டும் பீஷ்மர் கிட்டயே அனுப்பி வைக்கிறாரு. இப்படியே அம்பை பீஷ்மர் கிட்டையும் சால்வன் கிட்டையும் அங்கேயும் இங்கேயும்னு தொடர்ந்து அலைஞ்சுகிட்டே இருக்காங்க. அஸ்தினாபுரத்துக்கும் சால்வனோட நாட்டுக்கும் தொடர்ச்சியா பயணம் பண்ணியே 6 வருஷ காலம் கழியுது. ஒரு நாள் கடும் கோபமான அம்பை ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவு என்ன முடிவு? அந்த முடிவால என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.